ஏய் யாரையாது? மேடம் சரியாதான் சொல்லிருக்காங்க. வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை அங்கே இங்கே போடக்கூடாதுன்னு. ஜோர்தார் எங்க போனா? கதவு கூட திறக்கல. இன்ஸ்பெக்டர் சார் நீங்களா? தயிர் பானைக்காக டொனேஷன் வாங்க வந்திருக்கோம். எதுக்காக உங்களுக்கு பணம் வேணும்? எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல தயிர் இருக்கு, அதை எடுத்துட்டு போய் நல்லா ஊத்தி குடிங்க. உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டோமா? நான் தயிர் குடிக்கிறதுக்காக வரல, தயிர் பானைய உடைக்க டொனேஷன் கேட்டு வந்திருக்கேன். உடைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் எதுக்காக அதை வாங்கி காசை வேஸ்ட் பண்றீங்க? தீபாவளி டைம்ல வீட்ல சுடுவாங்க ஐயா முறுக்கு. தயிர் பானைய உடைக்கிற ஒரு விழா இருக்கு, கை தட்டுங்க. இதுக்கு முன்னாடி நான் தயிர் பானையை போட்டு கீழே உடைச்சதுக்கு மேடம் என்ன பயங்கரமா திட்டுனாங்க. வாங்க வாங்க, இந்த வீட்ல நம்ம டொனேஷனே வாங்க வேண்டாம், தயவு செஞ்சு போலாம் வாங்க. இன்ஸ்பெக்டர் பாண்டா, இந்தாங்க என்னோட டொனேஷன் 501 ரூபாய். ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை செஞ்சா வரும் ப்ரமோஷன். காட்கார் மேடம் கேட்காம கொடுத்துட்டீங்க டொனேஷன், கையை தட்டுங்க. மேடம் இந்த தஹி ஆண்டினா என்ன? ஒரு பானைக்குள்ள தயிர், அப்புறம் பால், அதுக்குள்ள வெண்ணெய் எல்லாம் போட்டு கயிறுல கட்டி மேல வச்சிருவாங்க. அப்புறம் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி அதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இவ்வளவு முயற்சி பண்ணி ஏறி அதை எடுத்து குடிக்கலாம்ல, அத போய் யாராவது உடைப்பாங்களா? அது ஒரு போட்டி. கோகுலாஷ்டமி அன்னைக்கு தான் அதை பண்ணுவாங்க. நீங்களும் வந்து பாருங்க, உங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். நாளைக்கு தான் அந்த தயிர் பானையை உடைக்கிற நாள். ஆனா அது யார் உடைப்பா? 2-3 குரூப்பா சேர்ந்து அத ட்ரை பண்ணுவாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பரிசு கிடைக்கும். ஜாலியா இருக்கும் போல இருக்கே. அந்த பானையை யார் உடைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். விடக்கூடாதுப்பா, அந்த பானையை நாம தான் உடைக்கணும். யாருக்கு ஒண்ணு ஆகலையே. அடியா எனக்கா? வாய மூடு. சன்னி, நீ எதுக்கு தேவையில்லாம வானத்தோட ட்ரை பண்ற? நான் வானத்தோட முயற்சி பண்ணல, அந்த தயிர் பானையை உடைக்க முயற்சி பண்றேன். எப்பா பானை எங்கப்பா? நாளைக்கு தானே அதை மாட்டி விடுவாங்க. அப்பயே இப்பவே ஏறிட்டு இருக்கீங்க. அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க ஐயா, டவுட்டா? எறும்பு தள்ளிக்கங்க. ஏய், உன்னாலதான் நாங்க எல்லாரும் விழுந்தோம். மரியாதை எங்கிருந்து போயிடு. சனி, நாங்களும் அந்த பானையை உடைக்கணும். எங்களையும் குரூப்ல வச்சுக்கோயே. போ, உன்னாலலாம் இது முடியாது. எங்களால இது பண்ண முடியும்பா. ஏய், முடியாதுன்னு சொன்னல. ஓகே, நாங்க தனியா ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணிக்கிறோம். டவுட்டா? கேட்டிங்களா? இவங்க தயிர் பானையை உடைக்க போறாங்களா? இவங்களால ஒரு பலூனை கூட உடைக்க முடியாது. நீ வேணா பாரு, இந்த தடவை அந்த பானையை நாங்க தான் உடைக்க போறோம். அந்த தயிர் பானையை நான் தான் உடைப்பேன். என்ன சேலஞ்சா? சேலஞ்சே. நீங்க மட்டும் அந்த தயிர் பானையை உடைச்சிட்டீங்கன்னா அவங்க என்ன பரிசு தராங்களோ அதே அளவு பரிசு நானும் தரேன். ஒருவேளை நீங்க தோத்துட்டா எல்லாரும் முன்னாடி நீங்க தோப்பு காரணம் போடணும். நாங்க தயாரே.
காட்டு விலங்குகள்ல யானை தான் ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த தயிர் பானையை உடைக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்கப்பா நிறைய பரிசு. கையை தட்டுங்க. நாம எல்லாருக்கும் பேரின்பம். போட்டி இப்போ ஆரம்பம். கையை தட்டுங்க. Oh my god, tasty carrot. இதோ வந்துட்டேன். அட எங்கேயா போற? பானையை உடைக்கணும்ல. வா சீக்கிரம் வாயா. நான் சாப்பிட்டுட்டு வரேன், என்ன விடு. அடடா விழுந்துட்டாங்களே. பன்னி, நான் தான் அப்பவே சொன்னல இந்த பானையை நான் தான் உடைப்பேன்னு. அவன் தான் போனானா? அவனுக்கு பின்னாடி நீ ஏன் போன? அவனை கூட்டிட்டு வர்றதுக்கு. என்னப்பா, அப்ப நாம தோத்துதான் போயிட்டோமா? இல்லப்பா, யாராலையும் அடிக்க முடியாம போயிடுச்சுன்னா திரும்ப நாமளும் அதை அடிக்கலாம்ப்பா. விழுந்துட்டாங்க. குழந்தைங்க கிட்ட எப்பவுமே இருக்கும் சுறுசுறுப்பு. இந்த கேம்ல இருக்கு பயங்கரமான விறுவிறுப்பு. கை தட்டுங்க. மிஸ் காட்கர் மேடம், எல்லாருக்கும் என் கவிதை ரொம்ப பிடிச்சிருக்கு. அத கேப் விடாம கை தட்டு கிடைக்குது. சனியோட குரூப் இதுல தோத்துடுச்சு. அதனால இன்னொரு சான்ஸ் கிடைச்சிடுச்சு. பன்னி குரூப், நீங்க வரலாம். கை தட்டுங்க. சனி, எங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நாங்க விடுறதா இல்ல. டவுட்டா? எல்லாரும் கவனமா விளையாடுங்க. இந்த தடவை எதுவும் தப்பு பண்ணிட கூடாது. ஏய், இங்க என்ன நடக்குது? ஐடியா. நந்து, இங்க பாரு. கேரட் சாப்பிடுறியா? இங்க வா, பெரிய கேரட் டேஸ்டா இருக்கும், வந்து சாப்பிடு. கண்ணா, சனியோட வலையில யாரும் விழுந்துறாதீங்க. ஓகே கண்ணா, நம்மள தோக்கடிக்கவும் பாக்குறான்டா. இங்க பாரு, நான் பைத்தியம் தான், ஆனா முட்டாள் கிடையாது. நான் பானையை உடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்த விட்டு நகருவேன். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு உடம்பெல்லாம் குளிர்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அமைதியாக இருப்பா. அடடா சிறுசு, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலடா. அடடா, கெட்டியா புடிங்க, விட்டுறாதீங்க, பார்த்து ஜாக்கிரதை. டேய் சிறுசு, மலையாள கையெல்லாம் வழுக்குதுடா. ஊருக்கு போன பாட்டி நேத்தே இங்க வந்துட்டாங்க. அடடா, இந்த கேம்ல பன்னியோட டீம் ஜெயிச்சிட்டாங்க. கை தட்டுங்க.
இந்தக்கா நான் ஜெயிச்சதுக்கான பரிசு தொகை வச்சுக்க. அடேங்கப்பா, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க? நாங்க இத ஜாலிக்காக தான் பண்ணோம், பணத்துக்காக பண்ணல. நாங்க இந்த எல்லா பணத்தையும் ஓல்டேஜ் ஹோமுக்காக கொடுத்துடலான் இருக்கோம் சார். சபாஷ் குழந்தைங்களா